5 ஜூலை 2026 ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் அதிகாரம் 11 இறை வசனங்கள் 25-30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது: தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய உள்ளத்திற்கும் இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, ஆண்டின் பொதுக்காலம் 14ஆம் ஞாயிறன்று இறைவன் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாகும் துவங்கியிருக்கின்ற வாரத்திலுடைய ஒவ்வொரு வேண்டுதல்களையும் உங்களுக்காக என்னுடைய திருப்பலியில் ஜெபிக்கின்றேன். இன்று நாம் வாழ்கின்ற உலகம் மிகவும் பரபரப்பானது. எல்லோரும் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தினுடைய முடிவில் மனிதர்களுக்கு கிடைப்பது என்னவோ மன அழுத்தமும் சோர்வும் தூக்கமில்லாத இரவுகளும் தான். பணசுமை, குடும்ப பொறுப்புகள், எதிர்காலத்தை பற்றிய பயம் மற்றும் பாவம் தருகின்ற குற்ற உணர்ச்சி, கவலைகள், பல தரப்பட்ட சுமைகள், நோய்கள், இவைகளால் நாம் அழுத்தப்படுகின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நற்செய்தி வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பிறப்பிக்கின்ற ஒரு அன்பு கட்டளை, அந்த கட்டளை நம்முடைய நெஞ்சை உருக்குகின்ற ஒரு கனிவான அழைப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மனிதர்கள் தம்முடைய தோள்களில் சுமைகளை ஏற்று பொழுது நம் சுமைகளை தன் தோளில் ஏற்று நமக்கு அமைதி தருகின்ற ஒரே ஒரு புகலிடம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும் என்றுதான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு தந்தையாக இறைவனை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் முதலில் போற்றி புகழ்கின்றார். இறைவனுடைய மீட்பினுடைய ரகசியங்கள் தங்களை அறிவாளி என்று ஆன்மீக பிரிவுகளை நினைத்துக் கொண்டிருக்கின்ற மறைநூல் அறிஞர்களுக்கோ பரிசேயர்களுக்கோ வெளிப்படுத்தப்படவில்லை. எளிய மனம் கொண்ட சீடர்களாகிய குழந்தைகளுக்கு தான் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இங்கே குழந்தைகள் என்பது வயதை குறிப்பதல்ல, மாறாக கள்ளம் கவனமற்ற சூதற்ற தன்னுடைய அறிவை நம்பாமல் கடவுளையே மட்டும் முழுமையாக நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தாட்சியுள்ள உள்ளத்தை தாட்சியுள்ள சீடர்களை தான் அது குறிக்கிறது. இயேசுவுக்கும் தந்தையாக இறைவனுக்கும் இடையே உள்ள பிரிக்க முடியாத ஒரு தெய்வீக உறவுதான் இந்த ஒரு நற்செய்தி வாசகத்தில் நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. மகனாக இயேசு மட்டுமே தந்தையை முழுமையாக அறிவார். அந்த இயேசு யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவர்களை தான் இறைவன் அறிய முடியும். நாம் இயேசுவிடம் நெருங்குகிற பொழுதுதான், நெருக்கமான உறவில் இருக்கும் பொழுது மட்டுமே தான் கடவுளுடைய உண்மையான அன்பை முகமுகமாக நம்மால் தரிசிக்க முடியும். இயேசுனுடைய நுகம் இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கின்ற பாக்கியத்தை இன்றைய நற்செய்தியில் பார்க்கிறோம். இயேசுடைய காலத்தில் வாழ்ந்த யூத தலைவர்கள் மக்கள் மீது 613க்கும் மேற்பட்ட சடங்கு விதிகளையும் பாரம்பரிய சுமைகளையும் ஏற்றி வைத்திருந்தனர். மக்கள் கடவுளை அன்பானவராக பார்க்காமல் தண்டிக்கின்ற ஒரு நீதிபதியாக பார்த்து பார்த்து பயத்தோடு வாழ்ந்தவர்கள். இந்த ஆன்மீக அடிமைத்தனத்தை கண்டு மனமுடைந்த இயேசுதான், என் நுகம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்களை அவிழ்த்தாது. யூத பாரம்பரியத்தில் நுகம் என்பதும் 2 எருதுகளை ஒன்றாக இணைக்கும் வண்டி இழுக்க பயன்படுகின்ற ஒரு மரக்கட்டை.
இயேசு நம்மை தனியாக சுமை இழுக்க சொல்லவில்லை. மாறாக என்னோடு இணைந்து நுகத்தை பூட்டிக் கொள்ளுங்கள், உங்களோடு சேர்ந்து நானும் இந்த வாழ்க்கை வண்டியை இழுக்கிறேன், அப்பொழுது அந்த நுகம் உங்களை அழுத்தாது என்று அன்போடு அழைக்கிறார். இயேசு நமக்கு தருகின்ற இளைப்பாறுதல் என்பது வெறும் உடல் சார்ந்த ஓய்வல்ல, அது ஆன்மாவினுடைய பேரமைதி. உலக பேராசைகள் வீண் கவலைகள் தருகின்ற அழுத்தங்களிலிருந்து விடுபட்டு கடவுளின் இறக்குகளின் நிழலில் நம்முடைய ஆன்மா அடைகின்ற ஒரு தெய்வீக அமைதியை தான் இறைவன் குறிப்பிடுகின்ற இளைப்பாறுதல். இயேசு தன்னை நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடைய மனைவதாய் நான் இருக்கின்றேன் என்று அறிமுகப்படுத்துகின்றார். நற்செய்தி முழுவதிலும் இயேசு தன்னுடைய குணத்தை பற்றி நேரடியாக குறிப்பிடுகின்ற ஒரே ஒரு இடம் இங்குதான். கனிவும் தாழ்மையும் இருக்கின்ற நபர். அவர் அதிகார கம்பி நீட்டுபவர் அல்ல, மாறாக காயப்பட்ட இதயங்களை தேடி வந்து குணமாக்குகின்ற ஒரு கனிவுள்ள மருத்துவர். அவரிடம் நாம் செல்லும் பொழுது நம்முடைய பாவக்கரைகள் நீங்கி நம்முடைய ஆன்மா புத்துயிர் பெறுகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது, ஆண்டவர் இயேசுடைய வார்த்தைகள் கேட்கின்ற பொழுது நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், ஏமாற்றங்கள் மற்றும் குடும்ப பாரங்களை இயேசுடைய பலிப்பிடத்தில் இறக்கி வைக்க வேண்டும். ஆண்டவரை, என்னால் இந்த சுமையை தாங்க முடியவில்லையே, நேரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று ஜெபத்தில் அவரிடத்தில் முழுமையாக ஒப்படைக்க நாம் பழக வேண்டும். குழந்தை போன்ற தாட்சி உலகத்தை நாம் வளர்க்க வேண்டும். நமது அதிகார தோரணைகள், அறிவு தலக்கணம் மற்றும் அகந்தையை, சுயநலத்தை அகற்றி பிறரை மதிக்கின்ற ஒரு தாழ்மையான உள்ளத்தை நாம் வளர்க்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் உலக கல்வி கற்று இருந்தாலும் ஆண்டவருக்கு முன்பாக அவருடைய பிரசனத்தில் வருகின்ற பொழுது நாம் வெறும் கள்ளம் கபடற்ற குழந்தைகளாக மாறுகின்ற பொழுதுதான் உண்மையான ஒரு ஆன்மீக அனுபவத்தை இறைவன் நமக்கு வழங்குகின்றார். இன்றைய சமுதாயத்தில் நாம் மற்றவர்களுக்கு சுமைகளை உருவாக்குபவர்களாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மற்றவர்களை பற்றி குறை கூறுதல், சண்டையிடுதல், புறம் பேசுதல், பொறாமைப்படுதல், இது போன்ற பலவிதமான குணங்களினால் மற்றவர்கள் மீது நாம் சுமைகளை திணிக்கின்றோம். மற்றவருடைய பாரங்களை நாம் பகிர்ந்து கொள்ள அன்பானவர்களாக மாற வேண்டும். நாம் சுமை சுமத்துகின்ற நபராக இல்லாமல் அந்த சுமைகளை சேர்ந்து சுமப்பவர்களாக, உடைந்த உள்ளத்திற்கு, தனிமையில் வாடுபவர்களுக்கு, பெரியவர்களுக்கு, நோயாளிகளுக்கு, பலவிதமான கவலைகளால் உழல்கின்ற பிள்ளைகளுக்கு கனிவான வார்த்தைகளால் நாம் ஆறுதல் தர தயாராக இருக்க வேண்டும். கிறிஸ்தனுடைய உண்மையான சீடராக இருக்க வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் இயேசுவை போன்று கனிவும் மன தாழ்மையும் உடைய நபர்களாக மாறி மற்றவருடைய சுமைகளையும் நாம் சுமக்க வேண்டும். பிரியமானவர்களை, உலகத்தினுடைய சுமைகளும் சோதனைகளும் நம்மை சோர்வடைய செய்து நம்மை கீழே தள்ளலாம். ஆனால் நமக்காக தன்னுடைய கரங்களை விரித்து தன்னிடம் வர சொல்கின்ற கனிவும் இரக்கமுள்ள நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இந்த வாரத்தில் நம்முடைய அன்றாட வேலைகளுடைய மத்தியிலும் இயேசுடைய சமூகத்தில் பிரசனத்தில் அமர்ந்து அவரோடு நம்முடைய வாழ்வை இணைத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் நாம் செய்வோம். இயேசுவோடு நாம் இணைகின்ற பொழுது வாழ்க்கை பயணம் எளிதாக மாறுகிறது. நம்முடைய நுகங்கள் இனிமையாகவும் சுமைகள் லேசானதாகவும் மாறுகிறது. இந்த தெய்வீக இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள இறை அருள் நமக்கு துணையாக இருக்கட்டும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த நாளையும் நம்முடைய வாழ்க்கையையும் அனுபவங்களையும் சூழ்நிலைகளையும் ஆண்டவர்கள் சமர்ப்பித்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு நாளுக்காகவும் நற்கருணை வழியாக இந்த நற்செய்தி வழியாக நீங்கள் அளித்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், வழிபடுகின்ற உமக்கு நன்றி கூறுகிறோம். நீரே எங்கள் தெய்வமாக இருந்த நாள் முழுவதும் எங்கள் அணைத்துக் கொள்ள முனைவர் ஜெபிக்கின்றோம். உமது கனிவான மற்றும் இரக்கமுள்ள சமூகத்தில் ஆண்டவரே எங்களை அரவணைத்துக் கொள்ளும். உமது அளவற்ற அன்புக்காக இன்று நாங்கள் உம்மை போற்றுகின்ற இந்த வேளையில் கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து இந்த புதிய வாரத்துடைய தொடக்கத்திலேயே உமது கிருபையை பொழிந்தமைக்காக உமக்கு நன்றி கூறி இந்த வாரத்தில் எங்களை வழிநடத்தி அருளும். சுமை தாங்கியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை
சுமை சுமந்து பலவிதமான சுமைகளை சூழ்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற தருவேன் என்று கூறிய உமது அழைப்பை, கனிவான அழைப்பை ஏற்று ஏதோ உடைய பாதத்தில் நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கவலைகள், ஏமாற்றங்கள், தோல்விகள், பொருளாதார நெருக்கடிகள் மற்றும் பாவம் என்னும் பாரமான சுமைகள் அனைத்தையும் இதோ இந்த வேளையில் உம்முடைய சிலுவையின் அடியில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உடைய வார்த்தையின்படி எங்களுடைய சுய அறிவையும் பெருமையும் அகற்றி குழந்தை போன்ற தாழ்மையான உள்ளத்தை எங்களுக்கு தந்திரலும். இந்த புதிய வாரத்தில் நாங்கள் தனியாக ஓடாமல் உம்முடைய அன்பினும் நுகத்தை எங்களுடைய தோள்களில் ஏற்று உம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும். உமது பிரசனம் தருகின்ற தெய்வீக இளைப்பாறுதலால், அமைதியினால், மகிழ்ச்சியினால் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆன்மாவை நிரப்புவீராக. எங்களுடைய வாழ்வினுடைய வழித்துணையே, என்று தொடங்கியிருக்கின்ற புதிய வாரத்தை உம்முடைய தூய கரங்களில் ஒப்படைக்கிறோம். இந்த வாரத்தினுடைய ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூடவே இரும். நாங்கள் செய்ய இருக்கின்ற தொழில்கள், உத்தியோகம் மற்றும் பிள்ளைகளுடைய கல்வி அனைத்தையும் ஆசீர்வதியும். என்னுடைய உழைப்பில் நற்பலன்களையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தந்தரலும். தீய சக்திகள், சூழ்ச்சிகள், தேவையற்ற விபத்துகள் மற்றும் நோய்களிலிருந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் பாதுகாத்தரலும். இந்த வாரத்தில் நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு மனிதரிடம் உம்முடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் வெளிப்படுத்த எங்களுக்கு உதவியாக வாரும். பிறருக்கு சுமையாக நாங்கள் மாறிவிடாமல் பிறருடைய பாரங்களை தாங்குகின்ற ஒரு நல்ல உள்ளத்தை எங்களுக்கு தாரும். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுடைய இதயத்துடைய ஆழத்தில் மறைந்திருக்கின்ற தனிப்பட்ட விண்ணப்பங்கள், ஜெபங்கள் அனைத்தையும் உடைய பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். உள்ளத்தில் இருக்கின்றது வாஞ்சிகள், அந்த கண்ணீர்கள், இத்தனை நாட்களாக பாதங்களாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு தேவைகள், எங்களுடைய குடும்ப பிரச்சனைகள், தீராத நோய்கள் அனைத்தையும் இடத்தில் ஒப்படைக்கின்றோம். எங்களுடைய உதடுகள் சொல்ல நினைக்கும் முன்பே எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கின்ற அன்பு ஆண்டவரை, உமது விருப்பத்தின்படி எங்களுடைய அனைத்து மன்றாட்டுகளுக்கும் பதிலளித்து ஆசீர்வதியும். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வாரத்தை தொடங்குகின்றோம். எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நிறைவான வழியையும் ஆசீர்வாதத்தையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் வெற்றியையும் எங்களுக்கு தந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.